திரு பிரகாஷ், திரு அண்ணாமலையை பாஜகவுடைய குழந்தை அப்படின்னு சொன்னால் கூட அவரே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கு. பாஜகவில் இருந்து மாநில தலைவர் பொறுப்பை வகித்து அவர் தனி கட்சி தனி இயக்கம் தொடங்கி இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் திரு விஜயையும் இணைத்து திரு அண்ணாமலை திரு விஜய் இருவரும் பாஜகவின் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு திமுக விமர்சனம் செய்வதனுடைய அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க முடியல. ஒரே ஒரு லாஜிக் தான் சார். விஜய் சார் அண்ணாமலை நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் பாஜகவின் குழந்தைன்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவில் இருந்தவர் அவர், ரைட்டுங்களா? இன்றைக்கும் பாஜகவினர் தான் அவர் கூட இருக்காங்க, எல்லாரும் போகிறாங்க வராங்க, அது ஒத்துக்கலாம். விஜய் பாஜகவின் குழந்தைன்னு சொன்னது திமுக மட்டும் இல்லை, அவர் ஆர்எஸ்எஸின் குழந்தைன்னு சொன்னது திருமாவளவன். விஜய் ஒரு ஆர்எஸ்எஸின் குழந்தைன்னு சொன்னது திருமாவளவன். அதே மாதிரி திராவிட இயக்கம் முழுக்கவே, திராவிட கழகம் எல்லாருமே விஜயை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை போய் ஆதரிக்கவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி அவரோட கூட்டணிக்கு போகவே இல்லை. அதிமுக கூட்டணி ஃபெயிலியர் ஆனவுடனே, தலைமை ஃபெயிலியர் ஆனவுடனே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க கூப்பிட்டு பேசி சேர்த்துக்கிட்டாங்க, ரைட்டுங்களா? ஆனால் இவங்க பிஜேபியுடைய பி டீம் அப்படின்ற விமர்சனம் அவருடைய பர்த்லேருந்தே அவருக்கு அந்த விஷயம் இருக்குது. ரஜினியோடைய எபிசோடு ஃபெயிலியர் ஆனப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது, திமுகவையும் திராவிடத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த வேலையை இன்றைக்கி வரைக்கும் செய்கிறாரு. அவர் பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான், டெர்மினாலஜி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த வார்த்தைக்கு பிறகு அவர் எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுடைய கொள்கைகளை மிக கடுமையாக விமர்சிக்கவே இல்லை. தமிழகமே நீங்கள் ஒரு தேர்தலே, ஒரு பாராளுமன்ற தேர்தலே உங்களுக்கு பாஜகவுக்கு எதிராகவே நடந்தது. ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் முழுக்க முழுக்க ஆன்டி பிஜேபி ஸ்ட்ரோக்கு தான் தமிழகத்தில் வெற்றி பெற்றது. அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னா 40க்கு 40 வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சிகள் வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தான் திமுகவை விஞ்ச முடிஞ்சது. அந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. பாராளுமன்றத்தில் 40 தொகுதிகள் குறைவாக பெற்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு 20 தொகுதிகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் இவங்களெல்லாம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட். ஸோ அந்தளவுக்கான ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தினது தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜயுடைய இத்தனை 2 வருட அரசியலில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத முன்னிறுத்தி வச்சு பாஜகவுடைய கொள்கைகளை வேறறுத்து சொன்னதில்லை. பாஜக எதிர்ப்பை வீரியமா வைக்கலங்கிற விமர்சனம் வேற, பாஜகவுடைய குழந்தை தாவேகா என்ற விமர்சனம் வேற, ரெண்டு வேறு வேற. ஆமாங்க, பாஜக எதிர்ப்பை தமிழகத்தில் ஆழ ஊன்றி பண்ணக்கூடியது திமுக. பாஜக எதிர்ப்பை ஆழ ஊன்றி பண்ணது திமுக. அதே மாதிரி அதிமுகவும் பாஜக எதிர்ப்பை ஆழ ஊன்றி போன தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பண்ணிச்சு. 2 திராவிட கட்சிகளும் பாஜக எதிர்ப்பை பண்ணும்பொழுது அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் தான் போனால் ஊர் போய் சேர முடியும்னு இருக்கும்போது, நான் லெஃப்ட் சைடே போக மாட்டேன், ரைட் சைடே தான் வண்டி ஓட்டுவேன்னு ஒருத்தர் போகிறாருன்னா அங்கே வித்தியாசப்படுறார் விஜய். அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகவை மறைமுகமாக ஏற்றுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். என்ன காரணம், ஏன் ஏற்றுக்கணும்? இதுக்காவது ஒரு அடிப்படையான அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கும். நீங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணியில் வச்சுக்கிட்டு அமைச்சரவையிலையும் இணைத்து கொண்டு பாஜகவோடு இணக்கமாக போகிறார் விஜய் அப்படிங்கிறதும் ரெண்டும் முரண்பாடான புள்ளி இல்லையா? இன்னைக்கு அர்லேக்கருடைய செயல்பாடுகள், கவர்னரோட செயல்பாடுகள் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறதும் சரி, இதுக்கப்புறம் வர்றதும் சரி, அர்லேக்கருடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் விஜய்க்கு எதிரான ஒரு செயல்பாடு பண்ணார் அவர் 4 நாட்கள். அதுக்கப்புறம் அர்லேக்கருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க விஜய்க்கு சாதகமாக தான் இருக்குது. கவர்னரோட செயல்பாடு முழுக்க சாதகமாக தான் இருக்குது. கவர்னர் பல தவறுகளை பண்ணுறாரு. அதுக்காக நிர்மல் பேசுகிறாரே தவிர விஜய் பேசலை. உதாரணத்துக்கு மதுரையில் போயிட்டு வைகை அணையை நாங்கள் பண்ணுவோம், கவர்னர் மாளிகை ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாரு. அது முழுக்க முழுக்க மாநில அரசின் உரிமையை மீறிய செயல். அது
ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் அந்த மாதிரி பண்ணும் பொழுது எடப்பாடி ஆட்சி இருந்தாலும் திமுக மிக கடுமையான போராட்டங்களை பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக பண்ணிச்சு. அந்த மாதிரி எந்த சிம்டமும் வந்து விஜய்கிட்டேருந்து இல்லை, விஜய் பேசவும் இல்லை. ஏன் விஜய்க்கு இந்த தயக்கம் அப்படின்னா, அவங்க இன்னொரு விஷயமும் இப்போ பெண்டிங் இருக்குது. அவர் வந்து கட்சித்தாவல் தடுப்பு சட்டப்பிரகாரம் பல தவறுகளை செய்கிறார். அவர் வந்து அதிமுகலேருந்து 6 உறுப்பினர்களை வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவர் வந்து ஆட்சிக்கு சப்போர்ட்டை தேடியிருக்கார். 144 உறுப்பினர்கள் சப்போர்ட்டையும் அவர் தேடினதே கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், கட்சித்தாவல் தடுப்பு சட்டம்ன்றது எவ்வளோ கடுமையான சட்டம். சிபு சோரன், ஹேமந்த் சோரன் போன்ற முதலமைச்சர்களை கவர்னர் மாளிகையிலேருந்து கூட தூக்கி எடுத்துகிட்டு போன சட்டம். பாராளுமன்றத்தில் கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு நோட்டுக்கட்டுகளையே பறக்க விட்ட அந்த சட்டம். அது எவ்வளோ பெரிய சட்டம், அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஆயாராம் காயாராம்னு நார்த் இந்தியாவில் நடந்ததை மாதிரி அதை மீறி வந்த சட்டம். ஸோ அந்த சட்ட பிரகாரம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படல. கடுமையாக விமர்சிக்கிறார்ல திரு நயினார் நாகேந்திரன் விமர்சிக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் விமர்சிக்கிறார், அவ்வளவுதான். அதில் ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் பாஜக ஒருவேளை ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும்? வைகோ சொல்றாரு ஓப்பனா, நான் விஜய் வந்து எங்கள் கட்சி உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொன்னேன், விஜய் வந்து உங்களுக்காக கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு விஜய் சொன்னதா நான் என் கட்சி உறுப்பினர்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, அப்ரோச் பண்ணப்போ அவங்களுடைய அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எதுக்கு அப்ரோச்சு? ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு அப்ரோச்சு. இது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இல்லையா? அதுதானே இப்போ ஆர்எஸ் பாரதி கவர்னர்கிட்ட கொண்டு போகிறாரு. அதில் என்ன கவர்னரோட ஆக்ஷன் வரும்? இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றம் போவோன்ற லெவலில் தான் இருக்குது. அப்போது கவர்னர் வந்து முழுக்க முழுக்க சாஃப்டாக இருக்கார் விஜய் மேலே, விஜய் அரசு மேலே முழுக்க முழுக்க சாஃப்டாக இருக்கார். இவங்களும் கவர்னர் மேலே சாஃப்டாக இருக்காங்க. எஸ்எஃப்ஐ போராடுது, கவர்னரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துது. அவங்கள வந்து மண்டையிலேயே லட்டியில் அடிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறதுக்காக காயப்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் போலீஸ் வரம்பு மீறி செய்யுது. அது கவர்னரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக விஜய் போலீஸ் சிபிஎம் தோழர்கள் மேலே செஞ்ச தடியடியது. அவ்வளோ தொலைவுக்கு அவங்க இறங்கி போகிறாங்க கவர்னருக்கு ஆதரவா. அப்போது இவங்க பாஜகவின் குழந்தைகள் இல்லாமல் யாரோட குழந்தைகள்? அதுதான் வந்து சொல்கிறாங்க.